வணக்கம், நான் சினிமா ரசிகன். ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு ஒரு படம் தேட்டரில் இப்போ ஓடிட்டு இருக்குது. அந்த படம் பார்த்தாச்சு. ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தது. அந்த படத்துடைய தொடர்ச்சி தான் இது. அந்த ஹாட்ஸ்பாட் படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் ஹீரோ கதை சொல்ல போவார். 3 கதையை சொல்லுவார். அதோடைய முடிவில் அவருடைய பொண்ணை காதலிக்கிற விஷயத்தையும் சொல்லணும். அதெல்லாம் நடந்ததா இல்லையானு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ப்ரொடியூசருடைய பொண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த கதை துவங்குது. ஸோ அவங்களுடைய முதலிரவு காட்சி ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பட் உன்னோட நான் வாழ விரும்பலை. நான் வந்து உன்னோட ஏடியாக இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் அந்த கேரக்டரை சொல்கிறாங்க. அவங்களோட நான் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லும்போது இவருக்கு தூக்கி வாரி போடுறது. அப்பா கிட்ட நீ எனக்கு அப்படியே பர்மிஷன் வாங்கி கொடு, நான் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. இதுக்காக இந்த ஹீரோ பிரியா பவானி சங்கரை அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட கதை சொல்ல அனுப்புகிறாரு. முந்தின பாட்டில் வந்தது போல் ஒரு 3 கதையை சொல்கிறாங்க. அவர்கிட்ட சம்மதம் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கரெக்டாக 2 hours தான் ஓடும். இங்கே எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. அந்த முதல் கதையை வந்து டியர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரபல நடிகர்கள் இருக்கிறாங்க. ராசான்னு ஒரு நடிகர், தாதான்னு ஒரு நடிகர். அந்த நடிகருடைய ரசிகர்கள் எப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, தியேட்டரில் ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, அந்த முதல் காட்சி பார்க்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி இந்த படம் பேசியிருக்கும். இந்த ரசிகர்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு இந்த நடிகருக்குமான அந்த உறவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் மூலம் ஒரு அருமையான ஒரு விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2வது கதையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு தலைப்பு. தம்பிராமையோடைய பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வராங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் அல்ட்ரா மாடர்னாக இருக்கிறாங்க, ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். தம்பிராம் பழமையான ஆளாக இருக்கிறாரு. இவருக்கு அந்த பொண்ணுக்குமான அந்த உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த, ஆடை சுதந்திரம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அதை பேசியிருக்கோம். 3வது ஒரு ஸ்டோரி உண்டு, யுவர்ஸ் லவ்விங்லி லவ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பவானி ஸ்ரீ இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி. அது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி. ஒரு கால் பண்ணி பேசுவார். 2050க்கு அந்த கால் போகும். ஸோ அந்த பொண்ணுக்கும் இவருக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், அதை பற்றி ஒரு ஸ்டோரி. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ரொம்ப ரசித்தது வந்து அந்த நடிகருடைய ரசிகர்கள் படக்கூடிய அந்த துன்பங்கள், அந்த பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து நிறைய படம் பேசியிருக்கு. சினிமா பைத்தியம்னு ஒரு பழைய படத்துலேயே அந்த மாதிரியான காட்சிகள்லாம் உண்டு. தம்பிராமி அவருடைய மகளுக்குமான அந்த கான்வர்சேஷன் அந்த 2வது கதையில் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அந்த பொண்ணுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதெல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அஸ்வின் பவானி ஸ்ரீ அந்த ஸ்டோரியில் அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய காட்சி வந்து ரொம்பவே அல்டிமேட்டு. மொத்தத்தில் இந்த படத்தில் உள்ள அந்த 3 கதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாதுன்னு ஒரு படம், ஒரு 30 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. அந்த படத்தில் அர்ஜுன் ஒரு விஷயம் பேசியிருப்பார். ஒருத்தர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ண போவார். அந்த இடத்துல அவர் சொல்லுவார், எந்த ஒரு அரசியல்வாதியுடைய பையனோ பொண்ணோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களா, நீலாம் ஏன்டா அந்த மாதிரி புரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே அட்வைஸ் பண்ணுவார். இது மாதிரி சினிமா வந்து நிறைய நல்ல நல்ல விஷயத்த சொல்லவும் செய்யுது. அதை ஏற்றுக்கக்கூடியவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எம்எஸ் பாஸ்கர், தம்பிராமையா இவங்க கேரக்டர்லாம் கொஞ்சம் மனசில் நிற்கிறது போலயே இருந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 பேரும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.